Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து சில வசனங்களை நான் காண்பிக்க போகிறேன். ஏன் என்று சொன்னால் நிச்சயம் உண்டாக வேணும். பெருக்கம் தான் கர்த்தருடைய சித்தம் என்கிற ஒரு நிச்சயம் உண்டாக வேணும். என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. சங்கீதம் 68:19 ஆங்கிலத்தில் வாசித்தால் இப்படி சொல்லுகிறது, Blessed be the Lord who daily loads us with benefits, the God of our salvation, Selah. இது எப்படி மொழிபெயர்க்க வேண்டும் சொன்னால், தினந்தோறும் அனுதினமும் நன்மைகள் என்னும் பாரத்தை என் மீது சுமத்தி என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் அவரே, என் ரட்சிப்பின் தேவன் அவரே என்று மொழிபெயர்க்க வேண்டுமாம். தினந்தோறும் என்ன பாரத்தை சுமத்துறாரா? பாரம் சுமத்தினாலும் ரட்சிப்பாருன்னு இல்ல, நன்மைகளின் பாரத்தினால் நம்மை சுமத்தி அதனால் ஆசீர்வதித்து நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. இரண்டாவது, கர்த்தர் நமக்கு தினந்தோறும் நன்மைகளை நமக்கு கொடுக்கிறவர் மட்டுமல்ல, கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதிலே பிரியப்படுகிறார் என்று வேதம் போதிக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், மத்தேயு 7:11, ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எல்லாரும் சொல்லுங்க, நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? என்ன அருமையான வார்த்தைங்க பாருங்க, தான் தேனிலும் இனிமையான வார்த்தைகள். நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கர்த்தர் நன்மை செய்கிறது என்கிறது ஏதோ செய்வாரோ செய்ய மாட்டாரோ அல்ல, செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? பொல்லாத குடிகார தகப்பன்மாரே தம் பிள்ளைக்கு மட்டும் வரும்போது 2 வடையை வாங்கிட்டு வர்றான். கரெக்டா? இவனுக்கு ஒண்ணும் இல்லைனாலும், ஏன்னா அந்த பிள்ளை காத்துக்கிட்டு இருக்குது. அவனுக்கு குடிக்க குடிக்க அவனுக்குள்ள அன்பு பெருகுது பாருங்க. அவனுக்கு அப்படியே ஒரு குடிகாரன் எனக்கு தெரியும், அப்படியே குடிச்சிட்டு பிள்ளைய பற்றி அழுதுகிட்டு இருப்பான். இதான் பிள்ளைய பாக்குற அழகா, குடிய முதல்ல நிறுத்தினா அதே போதும், பிள்ளைத்தான் நல்லா ஆயிடும், நல்லாதான் இருக்கும் அப்படின்னு கேட்கறது இல்ல. குடிச்சிட்டு என் பிள்ளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்க தான் பாத்துக்கணும்பா. உன் பிள்ளை நீ பாருப்பா, நான் என் பிள்ளைய பாத்துக்கிறேன், நீ உன் பிள்ளைய பாத்துக்கணும். பொல்லாதவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, அவ்வளவு அறிவு இருக்கு பாருங்க. பொல்லாத ஒரு மிருகம் போல வாழ்கிற மனுஷனு கூட, அங்கங்க ஊரை சுத்தி குடிச்சு கெட்டு சீரழிஞ்சு போன மனுஷனு கூட தாம் பிள்ளைனா அதுக்கு எப்படியாவது நல்லது செஞ்சணும், நல்ல சாப்பாடு கொடுத்தணும், துணிமணி கொடுத்துடணும், படிக்க வச்சிடணும், நல்லா தான் பிள்ளைய பெருசா வரணும்னு தான் நினைக்கிறான். அவனுக்கு அவ்வளவு தெரியும் போது பரலோக பிதா நம்மை நேசிக்கிற அந்த அன்பின் தேவன் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு, உங்கள் பிதா, எல்லாம் சொல்லுங்க, உங்கள் பிதா, நம்முடைய பிதா பரலோக தகப்பன், உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மைகளை தருவதற்கு அல்லது கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நான் சொல்லுகிறேன், அதிக நிச்சயம்னா என் மொழிபெயர்ப்புல எப்படி வருதுன்னா, நன்மைகளை கொடுக்கிறதுக்கு அவர் நாம் நினைக்கிறத விட ரொம்ப ஆயத்தமா இருக்கிறாரு. நமக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. அவர் எவ்வளவு சந்தோஷப்படுறாரு, நமக்கு நன்மை செய்வதே அவருடைய நோக்கமா இருக்குது. நாம் கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாரு, கேட்கறத விட அதிகமா கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாரு. இந்த விதமாய் பரலோக பிதாவை நாம் அறிந்து கொள்ளவில்லை. இந்த விதமாய் பரலோக பிதாவை குறித்து பிரசங்கம் செய்யப்படவில்லை திருச்சபைகள்ல. அதுதான் இன்னைக்கு பிரச்சனையா இருக்குது. அதிக நிச்சயம் அல்லவான்கிற இடத்துல இப்படிதான் நான் வாசிக்கிறேன், அவர் நன்மைகளை செய்வதில் அதிக பிரியமுள்ளவராக இருக்கிறார். நான் நன்மையை தேடுறதுல எவ்வளவு பிரியமா இருக்கிறனோ அதை காட்டிலும் 1000 மடங்கு அவர் செய்வதில் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். இது உள்ள இறங்க வேணும் பாருங்க. இது அப்படியே மரத்துல ஆணியை இறக்குறது போல உள்ள இறக்க வேண்டும். கஷ்டப்பட்டு இறக்கணும். நம்ப முடியல, அப்படி பிரச்சனை பண்றீங்க, கர்த்தர் அப்படிலாமா செய்யறாரு. அடிப்பாருன்னு சொன்னாரு எங்க பாஸ்டர், உதப்பாருன்னு சொன்னாரு, நொறுக்குவாருன்னு சொன்னாரு. அதெல்லாம் ஈஸியா இறங்குது பாருங்க. அது ஒரு அடி அடிச்சா சக்குன்னு போய் நின்னுக்கும். அப்படி ஏன்னா அந்த உள்ள அப்படி இருக்குது ரெடியா. இது ஏறுறது ரொம்ப கஷ்டம். இதை போட்டு அடிச்சீங்கன்னா கல்லான இருதயம் மாதிரி இருக்குது. போட்டு அடின்னு அடிச்சு நல்ல பெரிய சுத்தியை போட்டு அடிக்கணும். அதான் வேதம் சொல்லுது, வேத வசனம் ஒரு சம்மட்டி, கர்த்தருடைய வார்த்தை ஒரு சம்மட்டியை போல இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், எப்பேற்பட்ட பின்னணியில் இருந்து வந்தாலும் சரி,
கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க ஆரம்பித்தால், மறுபடியும் அதை கேட்க ஆரம்பித்தால், திரும்ப திரும்ப அது நமக்கு பிரசங்கிக்கப்படுமானால், திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகள் நம்முடைய காதிலே விழுமானால், நம்முடைய உள்ளத்திலே அது விழுமானால், சம்மட்டி போல உள்ள இறங்க ஆரம்பித்து விடும். ஆமென். அக்கினி போல உள்ளத்திலே அது பற்றி எரிய ஆரம்பிக்கும்.